Welcome back, everyone. Almost 7 teams previews and reviews எல்லாமே பார்த்துட்டோம். Now on to the biggest franchises and we got ஜெர்சிலே தெரியும் என்ன டீம் பேச போகிறோன்னு. It's gonna be Chennai Super Kings review. So last season it's a forgettable season for CSK. I think first time they are in the wooden spoon. So lots of things to be changed. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஆப்ஷன்ஸில் என்ன எடுத்திருக்காங்கன்றதை பற்றிலாம் பேசலாம். ஸோ அவங்களோட டீம், ஸோ இதுதான் அவங்களோட ஸ்குவாட். லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ் எடுத்திருக்காங்க, ப்ராமிசிங் யங் டேலண்ட்ஸ் அண்ட் தென் சம் ஓவர்சீஸ் பை. அந்த ஓவர்சீஸ் பையில் தி காட் சம் ப்ராப்ளம். எஸ்டர்டே நேத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட். ஸோ அதுக்கு இன்னும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. அண்ட் மேத்யூ ஷாட் ஃபியூ வீக்ஸ்க்கு அவைலபிள் இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பேசலாம். தபு, யுவர் தாட்ஸ்? ஆமாம், லைக் அவங்கள ஆக்ஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. லைக் அவங்க லைக் மிடில் ஆர்டர் கொஞ்சம் லைக் ஃபாரின் ஆல்ரவுண்டர் லைக் ஓல்டர் அவனெல்லாம் எடுத்துருக்கலாம். அங்கே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பேட்டிங் வந்து லைக் வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப்பு. ப்ளஸ் இப்போ இருக்க சென்னை விக்கெட்டுக்கு they are going to score huge, so like we can expect every match to be 200 plus. எலிஸ் வந்து இல்லாது லைக் டெத் bowling கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சிஎஸ்கே மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹென்றி அண்ட் கலில் பவர் பிளேயில் போட்டுட்டு ஒன்லி திங் இப்போ என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்கே they will try to bat long. ஸோ அதனால ஜேமி ஓவர்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேமி ஓவர்டனே வந்து டெத் ஓவர்ஸ் அலாங் வித் கலில் போட வச்சுருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லைக் எலிஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து மோர் தென் 10 ரன்ஸ் எப்படி கொடுக்க போகிறான் அந்த டெத் ஓவரில். ஈவன் 15-20 கொடுத்தாலுமே பேட்டிங் டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால யூ கேன் கவர் இட் அப் அந்த இதில் வந்து லாஸ்டிக்கில் தே வில் பிளே லாங் பேட்டிங் லைனப். அண்ட் ரீசெண்டாக இது வந்து இப்போ ஓவர்டன் இஸ் நாட் பேட் ஆக்சுவலி. இப்போ வந்து நல்லா தான் போட்டுட்டு இருக்கான். லைக் இங்கிலாந்துக்கே வந்து நல்லாவே தான் போட்டுருக்கு. ஈவன் டெத்லேயுமே போட்டான். ஸோ மேபி அட்லீஸ்ட் ஒரு 3 overs போட்டுருவாங்க கண்டிப்பாக. ஸோ வந்து ஐ டோன்ட் ஃபீல் எலிஸ் மிஸ் பண்ணுவாங்கன்னா. ப்ளஸ் ஹென்றி இஸ் குட் ஃபார் பவர் பிளே. லைக் பிச் இந்த நியூ பால் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்புறம் அப்படியே போக போக தான் அவன் குறைச்சிருவான். பட் அவன் எந்த பிச்னாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஆன் பார் ஃபர்ஸ்ட் பால் ஆன் தி லைன் வந்துடுவான். மோஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 balls விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் அவன் எப்பவுமே இருக்கும். ஸோ பட் ஃபர்ஸ்ட் டெத் பால் போலர் பின்னாடிலாம் அவங்க ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் கிடையாது அவங்ககிட்ட. பட் ஸ்டில் ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் மேனேஜ். அது வந்து எப்படி பேட்டிங் அண்ட் சேசிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது தான் நான் பார்ப்பேன். போலிங் வந்து ஐ திங்க் தே வில். இன்னொன்று வந்து என்னன்னா லாஸ்ட் டைமே கலில் வந்து டிட் டூ பேட் ஆக்சுவலி. லைக் அதர் ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் சீசனோட அதிக டாட் பால் பர்சன்டேஜ் இருக்கிற பவுலர் வந்து கலில் தான். கலிலுக்கு அதர் எண்ட்ல பெருசா சப்போர்ட் இல்லை. தோ கம்போஸ் வாஸ் குட், பட் பெருசா கம்போஸால இது பண்ண முடியல. வித் அரைவல் ஆஃப் ஹென்றி கலிலுக்கு இன்னுமே சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆக்சுவலி ஈவன் கம்போஜுமே வந்து he was not too bad. see என்ன ப்ராப்ளம்னா லாஸ்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் were not effective சிஎஸ்கேக்கு. ஸோ அதாவது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப வச்சுட்டாங்க. அது வந்து இப்போ லைக் அஸ்வின் வந்து எடுத்தோடனே போட்டோடனே ஒரு 20 runs கொடுத்தோடனே அவங்க இனிஷியலாகவே டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் போட்டால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அஸ்வின் தான் மெயின் விக்கெட் டேக்கர்ன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாதனால அப்படியே டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் ஒரு 2-3 games கான்னா அதுக்கப்புறம் அப்படியே கான் பண்ணு. இன்ஃபேக்ட் ஆர்சிபி மேட்ச் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே போக 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 அந்த இது போயிடுச்சு. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கலீல் வித் ஹென்றி 2 பேருமே இந்த டைட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விக்கெட் விழுவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பவர் பிளே தே வில் பி வெரி குட். இதுதான் ஸோ எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து லைக் சிஎஸ்கே போலிங் ஒன்றுமே இல்லை, போலிங் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ எல்லா டீமுமே ரிவ்யூ பார்த்தோம். எக்ஸப்ட் டெல்லி, நோபடி ஹாஸ் வெரி குட் ஃபேஸ் போலிங் அட்டாக்ல. எல்லாமே வந்து மும்பை விட்டுருங்க, மும்பை செப்பரேட். அவங்க வந்து பும்ராவை வந்து யூ கான்ட் கம்பேர் இன் எனி லீக். ஸோ ப்ளஸ் ஹர்திக் அவங்க சாம்பியன். அவங்கள விட்டு மற்ற எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா லைக் 2 bowlers அது கூட இல்லாமையே இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பேட்டிங். இதுதான் இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இதுக்கு கரெக்டாக தான் டீம் எடுத்திருக்காங்க. பட் ஹவு தே பிளே
க்ரூஷியல் இது நம்ம எல்லாமே எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் எல்லா இதுலையும் எப்படி இந்த இது ஆடுறாங்களோ பேஸ்ட் ஆன் தட் தே ஆர் கோயிங் டு மேக் 4 ஆர் மேபி மிஸ் ஆச்சுனாலுமே தே வில் பி இன் டாப் 5 கண்டிப்பாக இருப்பாங்க சிஎஸ்கே. ஸோ என்னோட கெஸ் பிளேயிங் லெவல் என்னவா இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ சஞ்சுவோட அரைவல் என்ன ஒரு இதுனா லாஸ்ட் சீசன் ஆன உருவில் பட்டேலுக்கு இந்த வாட்டி சான்சஸ் கிடைக்க சான்சஸ் இல்லை. ஸோ சஞ்சு வில் டேக் இஸ் பிளேஸ். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ருத்துஸ் பேக். லாஸ்ட் சீசன் இன்ஜுரினால மிஸ் ஆச்சு. ஸோ ருத்து வில் பி பேக் அட் த நம்பர் 3 followed by Brevis and Dubey or Brevis, depends on the game situations. And then அதுக்கு அடுத்து CSK's biggest buy Prashant Veer, because Prashant has to fill the shoes of Jadeja both in the batting and the bowling. ஸோ பிரசாந்த் வீர் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது பிரசாந்த் வீர் மேலே. ஸோ ஐ ஹோப் ஹி டெலிவர்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் ஒரு நல்ல பவுலர், ஒரு டீசெண்டான டொமஸ்டிக் இருந்தது. பட் யூபி லீக்ல இட் டிட் வெல், ஸோ வெல். ஸோ பிரசாந்த் வீருக்கு வந்து நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபாலோட் பை பிரசாந்த் வீர் தே வில் பிளே ஜேமி ஓவர்டன். நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டிங் டெப்த் அண்ட் பவுலிங்க்கும் ஆள் இருக்கும். ஸோ ஜேமி ஓவர்டன், அதுக்கடுத்து தோனி. நிறையா டாக்ஸ் இருந்தது தோனி வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்துடணும், அப்போ தான் டீம் காம்பினேஷன் இதுவாக இருக்கும். அது கிடையாது. தோனி வந்து பிளேயிங் லெவனில் இருக்கிறது தான் தோனியோட இம்பேக்டே. நீங்கள் தோனியை பிளேயிங் லெவன்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரசாந்த் வீர் மாதிரி ஒரு யங் பவுலர்ஸ்க்கு வந்து தோனி மாதிரி ஒரு ஆள் பிஹைண்ட் த விக்கெட் இருந்தே ஆகணும். அண்ட் தென் லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி வாஸ் நாட் ஸோ பேட். நீங்கள் லாஸ்ட் சீசன் ஆடின பால்ஸ் ரொம்ப கம்மினாலும் ஹி வாஸ் இம்பேக்ட்ஃபுல். ஆடின மேட்சஸ் எல்லாத்துலேயும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தோனி ஷுட் பிளே. இந்த இம்பேக்ட் சப்லாம் தோனிக்கு சாலிடாக செட்டே ஆகாது. ஸோ தோனி வில் பிளே. ஃபார்வர்ட் பை இன்ஸ்டீட் ஆஃப் நூர் அகமத், அகில் ஹுசைன் ஷுட் பிளே. ஏன்னா அகில் கேன் பவுல் இன் த பவர் பிளே. ஸோ அகில், கலீல் அகமத் அண்ட் மேட் ஹென்ரி, இவங்க 3 பேர் தே கேன் பவுல் இன் த பவர் பிளே. 2 overs இது பண்ணலாம். ஸோ அது ஃபாலோட் பை ஹென்ரி அண்ட் கலீல். இம்பேக்ட் சப்பா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து தே கேன் ட்ரை கம்போஜ் ஆர் தே கேன் ட்ரை ராமகிருஷ்ண கோஷ். இஸ் அ குட் ஆல்ரவுண்டர் அண்ட் அ பவுலர். சைட் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் ஹி டிட் ஸோ வெல். ஈவன் சூப்பர் ஓவரில் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் மகாராஷ்டிராவுக்கு. ஸோ அண்ட் ஹி வாஸ் குட் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ தே கேன் ட்ரை ராமகிருஷ்ண கோஷ் டூ. ஸோ உங்களோட இது என்னவா இருக்கும் பிரபு? நீங்கள் சொன்ன இந்த டாப் 3 ஐ திங்க் சேம் திங். அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. மாத்ரே, சஞ்சு, ருத்து டாப் 3. ஸோ டாப் 4 நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இனிஷியலி தே மே பிளே சர்ஃப்ராஸ் விளையாடிட்டு பிரெவிஸ், டுபே அவங்க 2 பேரும் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் 4th நம்பர் 4 சர்ஃப்ராஸ், 5 டுபே, 6 பிரெவிஸ், 7 ஜேமி ஓவர்டன், 8 தோனி. நீங்கள் சொன்ன மாதிரி 100 விட ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூ கேம்ஸ்க்கு அகில் தான் போவாங்க. ஸோ என்ன பண்ணிடுவாங்க, அகிலை வச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு, இல்லை மேபி என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓவர், அகில் செகண்ட் ஓவர் அப்படி போட்டுட்டு லைக் 6 overs வந்து இந்த 3 பேர் கலீல் இவங்க 3 பேர் பண்ணிட்டு அகிலை வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அங்கேயே டாப் பிளே லைக் அட் தி ஸ்டெச் 4 overs முடிச்சிருவாங்க. இவனுக்குமே என்ட்ரிக்குமே வந்து 3 overs அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் அகில், இவன் கலீல், சரி என்ட்ரி அண்ட் கலீல், பிரசாந்த் வீர் மிஸ் பண்ணிட்டேன் சார். இப்போ பிரசாந்த் வீர் ஆஃப்டர் இவன் வந்து யாரு, ஆஃப்டர் பிரெவிஸ் இஸ் பிரசாந்த் வீருக்கு அடுத்தது ஜெமி ஓவர்டனுக்கு அப்புறம் தோனிக்கு அப்புறம் அகில். ஸோ இன்னும் உங்களுக்கு பேட்டிங் லைனப் டெப்த் ஆகுது. ஏன்னா அகிலுமே வந்து he can hit ஒரு 10 ball 20 runs அது மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அவனை ஸ்விங் பண்ணுவான். ஸோ லைக் மினிமம் ஒரு 10-15 runs அட் தி லோவர் ஆர்டர் இருக்கு. ஸோ அப்படிதான் அவங்க பார்க்க போவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட் சீசனுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லாம் வந்து 100 வந்து ரொம்பவுமே ட்ரஸ்ட் பண்ணல. ஸோ he was also going for 40 runs 40+ எல்லா கேமுமே போனான் லாஸ்ட்ல. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குவாங்க, 40 run வந்து விக்கெட்டை விட அதே 40 runs அகில் கொடுத்து அவன் வந்து ஒரு 10-15 runs அடிப்பான் அப்படின்னா they will go prefer அகில் தான். ஸோ அப்படிதான் தோனி எப்பவுமே யோசிப்பான். ஸோ அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் இது கலீல் போயிடுவாங்க.
நீங்க சொன்ன இம்பாக்ட்ஸ் அந்த ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷன். அப்படி இல்லைனாலுமே சப்போஸ் இங்க பிரசாந்த் வீர் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா ராகுல் சாகர் கூட வச்சு ட்ரை பண்ணுவோம். இல்ல ஷ்ரேயாஸ் கோபால் வந்து ட்ரை பண்ண யாராவது ஒருத்தர் ஸ்பின்னை வந்து ட்ரை பண்ணாலும் they can try Shreyas Gopal. ஏன்னா Shreyas Gopal ரீசெண்ட் டொமஸ்டிக்ல வந்து he was constantly taking wickets. எல்லா மேட்சுமே ஒரு டாப் விக்கெட் டேக்கர்ஸாக இருந்த ஒரு பவுலர்னா கர்நாடகாவுக்கு Shreyas Gopal தான். So they can go for him and he is a reliable batter too. இப்போ சப்போஸ் இன்கேஸ் அகில் விளையாடுல அப்படின்னா ஈவன் வந்து என்ன பண்ணுவாங்க, முகேஷை வந்து எடுத்துட்டு பவர் பிளேலேயே அவனை வந்து ஒரு 2-3 ஓவர் போடுற மாதிரி பண்ணிட்டு கூட அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் போவாங்க. பட் ஃபார் ஷுவர் தே ஆர் கோயிங் டு பிளே லாங் பேட்டிங். இதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அகில் பதில் 100 வருது, அது மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஒன்ஸ் எலிஸ்க்கு வந்து நாட் ஷுர் லைக் யார் எடுக்க போறாங்கன்னு சொன்னேன். நான் டே பிஃபோர் எஸ்டர்டே நான் இங்கே வந்து ஈடனில் இது பார்த்தேன், நெட்ஸு பார்த்தேன். அதில் பாட்மேன் இருந்தான். ஆனால் கேமில் வந்து நேற்று போயிடுறப்போ பாட்மேனை விளையாடலை. ஸோ பாட்மேன் வந்து ஏதோ ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸ்க்கு தான் மோஸ்ட் அவன் தெரியல, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானு தெரியல. எய்தர் ராஜஸ்தான் ஆர் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவன் வந்தாலுமே few days back தான் he pulled out from PSL. so obviously he is coming to IPL. எந்த டீம்ன்றது தெரியல. சிஎஸ்கேக்கு வந்தாலும் ஃபைன் பவுலர். ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தேன் எங்கள் நெட்ஸில் நல்லாவே இங்கே இருக்க பிச்சுக்கு பயங்கரமாக ஸ்கிட் பண்ணுறான். லைக் நல்ல பேஸும் இருக்குது, சரியாக பால் ஸ்கிட் ஆகுது. வெரி குட் பேஸ் பவுலர், எஃபெக்டிவ் தென் இவனே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாட்மேன் வந்து பிரில்லியன்ட் பவுலர். SA20ல எந்தெந்த டீமுக்கெல்லாம் பாட்மேன் ஆடி இருக்கணும் எல்லா டீமுக்குமே he was a top performer. லாஸ்ட் சீசன் பால் ராயல்ஸ்க்கும் he was so well. அதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ்க்கும் he was so well. அவனும் கேப்பபிள் தான். லைக் என்ட்ரி மாதிரி அவனுமே விக்கெட் டேக்கிங் பிளஸ் இன்ஃபேக்ட் பெட்டர் தென் என்ட்ரி டெத் ஓவர். அவனும் ரன் போவான். பட் என்ன பிச் இஸ் கோயிங் டு பி ஃபிளாட் தான். ஸோ அவனும் அங்கே ரன் போவான். பட் இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ஸ் தான் இங்கே இருக்கும் எல்லாருமே. இப்போ அடுத்த இதுவுமே மக்கானா நேற்று இவங்கெல்லாம் பார்த்ததுலையுமே கூட ஸோ எல்லாருமே வந்து ஒரு இது நான் டெவலப் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்லோ பால்ஸ் போடுறானுங்க. ஒரு பால் நல்லா அடிச்சு போடுறானுங்க, அடுத்த பால் ஸ்லோ போடுறானுங்க. ஸோ அந்த வேரியேஷன்லாம் இருக்கு. நான் என்ட்ரி அந்த அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பலாம் வேரியேஷன் பண்ண மாட்டான். இப்போ கிராசிங் பிடிச்சி போடுவான், இல்லைன்னா லென்த்லேயே அடிச்சுட்டு போட்டுருவான். அதனால அவனால டெத் ஓவரில் அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. ஸோ அந்த சிஎஸ்கே மாதிரி டீம் உங்களுக்கு வந்து ஒரு பவர் பிளே பவுலரை ஆல்மோஸ்ட் அந்த 3 ஓவர்ஸ் பவர் பிளேக்குள்ளே முடிக்க தான் பார்ப்பாங்க. என்ட்ரிக்கு மோஸ்டா பவர் பிளேக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ வந்து இவங்க வந்து அப்படி பாட்மேன் எடுத்தாலுமே குட் சாய்ஸ். அப்படி இன்ஃபேக்ட் ஈவன் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. இது மாதிரி தான் லாங் பேட்டிங் வச்சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே அவங்களோட சிஎஸ்கோட மந்திரம் என்ன, லைக் ஹோம் கிரவுண்டில் ஒரு 5 games வின் பண்ணுறது, வெளியே வந்து ஒரு 2-3 games வின் பண்ணுறது. ஸோ அது லாஸ்ட் டைம் ஹோம் கிரவுண்டில் ஃபயர் ஆனது தான் பெரிய இது இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா அது ஐ திங்க் இந்த வாட்டி நல்லாவே பண்ணிடுவாங்க. ஏன்னா பேட்டிங் வந்து இட்ஸ் டூ குட் அண்ட் ஆல்ரெடி வி சா இன் வேர்ல்ட் கப் ஈவன் கனடா பேட்ஸ்மேன் ஏபிள் டு ஸ்கோர் செஞ்சுரி. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பேட்டிங் இருக்கு. வித் சாம்சன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. ஸோ பேட்டிங்லாம் சேசிங்லாம் இவங்க கிட்ட வந்து 240 கொடுத்தா கூட அடிக்கிறதுக்கு சிஎஸ்கே. ஏன்னா லாஸ்ட் சீசனோட அந்த டிபக்கில் வந்து சீசன்லேயே ரெக்டிஃபை பண்ணாங்க. நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து உர்வில் பட்டேலாக இருக்கட்டும், பிரிவிஸாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரே எல்லாமே நல்ல நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் தே வில் குவாலிஃபை. ஏன்னா லாஸ்ட் சீசன் அந்த ஹோப் இல்லை. ஏன்னா டீம் அந்த அளவுக்கு இல்லை லாஸ்ட் டீம். பட் இந்த டைம் ப்ராமிசிங்காக இருக்குது. ப்ளஸ் நிறைய யங் பேட்டர்ஸ் இருக்காங்க. who knows middle of the seasonல கார்த்திக் சர்மாவை அன்லீஷ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். நம்ம ஆக்சுவலா நம்பர் 4 சர்ப்ரைஸ் இனிஷியல் ஆடுனா சொன்னால சர்ப்ரைஸ் 1-2 games ஆடிட்டு சப்போஸ் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டூபே ஆர் பிரவிஸ் 4 and 5 போயிட்டு நம்பர் 6 வந்து கார்த்திக் சர்மா ஆர் இவனை ஊர்வில கூட ஆடுவாங்க. ஊர்வில் வந்து உர்வில் உங்களுக்கு வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவனோட பொசிஷன் ஸ்கிப் பண்ணி ஃபினிஷராக மாற்றுறது செட் ஆகுமா? ஏன்னா யூஸ் டு ஓப்பன் நான் அணியோட இது வந்து சிஎஸ்கே இதில் சைட்டில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன அவங்களோட கெஸ் என்ன தெரியுங்க பண்ணுறான். ஸோ அவங்க வந்து இப்போ எப்படி சிஎஸ்கேவோட பேட்டிங்கை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுறாங்கன்னா, அதாவது வால்யூம் பேஸ்ட் பண்ணுறாங்க. லைக் தே ஆர் த்ரோயிங் 100 balls ஒரு பேட்ஸ்மேன் வந்து எத்தனை 6 அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா
இவங்க Urvil tops the chart. டூபே இஸ் டிஃபரெண்ட் லீக், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டான். சர்ஃப்ராஸ் இவங்கெல்லாம் விட ஊர்வில் அண்ட் தீஸ் கைஸ் ஆர் ஹிட்டிங். ஊர்வில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிறான்றது சொல்றாங்க. ஸோ அப்படிதான் பார்ப்பாங்க, ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஃபிளாட் ட்ராக் தான். அதனால வந்து எத்தனை சிக்ஸ் அவனால வந்து பின்னாடி வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10 பால்ஸ் விளாட்றான்னு வச்சுங்களேன். ஸோ கேன் ஹிட் 4 சிக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து ரோலே இருக்கும். ஸோ அந்த லெவலில் விளாடும்போது அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா டாப் 2 ஃப்ரீ ஹிட் தான் விட்டுருவாங்க. சாம்சன்னே ஒன்று நீ எப்படி வேர்ல்டு கப் பண்ணி அதே மாதிரி டோன்ட் பிளே ஃபார் மைல் ஸ்டோன் அடி. மாத்திரேக்கு அதுதான், மாத்திரே மேபி ஹிட் ஆர் கோ தான் இந்த சீசன் அவனுக்கு. பட் அவனுக்கு மெசேஜ் வில் பி கிளியர், நீ பாட்டுக்கு கோ அண்ட் ஸ்விங். ருத்து யூ கேன் பிளே ஃபேஸ் அண்ட் இது அவன் சொல்லவே தேவை, கிளாஸ் பிளேயர் விராட் மாதிரி. அதுக்கப்புறம் பிரெவிஸும் வந்து பயங்கர மெச்சூர்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம். ரொம்ப நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வேர்ல்ட் கப் அப்போ பேசின மாதிரியே பிரிவிஸ் ரொம்ப மெச்சூர்டா ஆடுறான். ஈவன் ஏர்லி கொலாப்ஸ் ஆனா கூட பிரிவிஸ் கேன் ஹோல்ட் த இன்னிங்ஸ் அண்ட் டுக் த கேம் டீப். ஸோ பிரிவிஸ்க்கு அது ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இருக்கு. டூபேவும் அதே மாதிரி செம மெச்சூர்ட் இன்னிங்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பிரெவிஸ்க்கு மேலேயே ஆக்சுவலி டூபே விளையாடுறது பெட்டர். ஏன்னா டூபே ஷுட் கம் அட் 4 அண்ட் பிரிவிஸ் 5 வரணும், அதுதான் பெட்டர். ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கான் டூபே ஆக்சுவலா. லைக் அவனோட கான்ட்ரிபியூஷன் திஸ் வேர்ல்டு கப் இஸ் மச் மோர். லைக் சாம்சன் எல்லாருமே சாப்பிட்டாங்க அந்த 3 கேம்ல. ஆனா ஈவன் பிஃபோர் கேம்ஸ்லயுமே கான்ஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர்னா டூபே தான் எல்லா மேட்ச்லயும். கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது ஸ்பின்ல. அவன் ஸ்பின்னை வந்து செம்ம ஹிட்டரா இருந்தாலும் கூட முன்ன வந்து வீக்னஸ் பாத்தீங்கன்னா அவே ஃப்ரம் தி பாடி வெளியே போச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், லாஃப்ட் ஷாட்லாம் வந்து மேலே ஏறிடும் நிறைய, அது மாதிரி விக்கெட் விட்டுருந்தான். ஆனால் இப்போ அதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டான். அவன் வந்து எல்லாமே விளையாடுறான். ஸோ யூ கேன் கோ அப் தி ஆர்டர். அவன் நம்பர் 4 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட அவனை விடலாம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரு. கீழே வந்து கார்த்திக் சர்மா, உர்வில் ஈஸியாக நீங்கள் ஆட்டு போகலாம். போனஸ்க்கு உங்களுக்கு வந்து நம்ம 3 பேர் இருக்காங்க, ஓவர்டன், தோனி, அகில் கேன் ஸ்விங். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், பேட்டிங் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி CSK 2021 சீசன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆல் 11 கேன் பேட். 2020ல ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அவங்களுக்கு ஸ்குவாடு. தே லாஸ்ட் பேட்லி. பட் அகைன் சேம் ஸ்குவாட் வச்சு 2021ல தே கம் பேக் ஸ்ட்ராங்கர். அந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆல் 11 கேன் பேட் அண்ட் 6 to 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் 11 தான், அதே மாதிரியான ஒரு பிளேயிங் 11 தான் இந்த வாட்டியும் இருக்குன்றதும் எக்ஸ்பெக்ட் இல்ல அதுல இருக்கு. பிளஸ் நம்ம வேர்ல்டு கப்ல பார்க்கும்போது தான் இப்போ நீங்க பாருங்க, சாம்சன் வந்து ஃபெயிலியர் ஆகி வந்திருந்தானா ஸ்டோரி வுட் ஹேவ் பீன் டிஃபரெண்ட். இங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்ற ப்ரெஷர் இருக்கும். ஆனா இப்போ அவன் அடிச்ச 3 கேமுமே நாக் அவுட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வாட் விராட் யூஸ் டு டூ. அதை சாம்சன் பண்ணிட்டான் வேர்ல்டு, அதுவும் பெரிய ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கான். அப்படி நீங்க வந்து இப்போ சிஎஸ்கே மாதிரி டீம்ல விளையாடும் போது அவனோட இஸ் கோயிங் டு பி கிரவுட் புல்லருமே. லைக் தோனியோட இதை வந்து அவன் ஒர்ஸ்ட் சீசனா வந்திருந்தானா மேபி லைக் கொஞ்சம் வந்து தோனி இதை ஃபீல் பண்ண முடியாதுன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ ஆல்ரெடி ஹேஸ் அ வெரி குட் கேரளா ஃபேன் பேஸ். பிளஸ் இஸ் கம்மிங் வித் அ கிரேட் வேர்ல்டு கப். பிளஸ் அவன் குவாலிட்டி ஆஃப் அவனோட நேச்சருமே ரொம்ப நல்லவனா இருக்கா. ரொம்ப லைக் எதுவுமே வந்து இட்ஸ் நாட் ஒரு ஹெட் வெயிட்டுமே பார்க்க முடியல. அவன் பாருங்க லைக் மேபி லைக் டிக்கெட்ஸ்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் டு கெட் டிக்கெட்ஸ் அது மாதிரி ஆகிடும். லெட்ஸ் see. சிஎஸ்கே மாதிரி ஒரு சாம்பியன் சைடு ஒரு பெரிய லாஸ் ஆச்சுன்னா தே நோ ஹவு டு புல் பேக். நெக்ஸ்ட் சீசனே எப்படி புல் பேக் பண்ணுன்னு தெரியும். பட் அகைன் இப்போ சோஷியல் மீடியா இதுலலாம் எதுக்கு எடுத்தாலுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் ரூல்ட் அவுட் ஆனால் டீம் போச்சு இதுவாச்சு. பட் கிடையாது, டீம்ஸ் அப்படி இது பண்ண மாட்டாங்க. டீம்ஸோட பிஹேவியர் அப்படி இருக்காது. தே ஆர் நாட் டிபெண்டட் ஆன் ஒன் பிளேயர் ஆர் எனிதிங். தே வில் ஹேவ் அ பிளான். ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் அகெயின் தே நோ ஹவு டு புல் பேக். இந்த வருஷம் ஒரு நல்ல சீசன் இருக்கும். ஐ ஹோப் தே டூ வெல். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் எபிசோட். Do watch us. We are coming with another 2 big teams. Thank you for watching. Thank you.